ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிடர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் ஒரு குமரன் பேசுகிறேன். 2026 மாசி மாதம் கடகராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கடகராசினியர்களே, 2026 மாசி மாதம் ராசிநாதன் சந்திரன் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருந்தாலும் குரு பார்வையோட ஆரம்பிக்குது. அதே இது 2 குடையவன் உங்களுக்கு 8ஆம் இடத்திலிருந்து குரு பார்வை பெறுகிறார். ஆனால் பொருளாதார நிலைகள் இனி சீராக இருக்கும். ஏன்னா அஷ்டமச்சனியால் படாதபாடுபட்டீங்க 3 ஆண்டுகள். உங்களுக்கு இந்த அஷ்டமச்சனி தாக்கமும் இந்த ஆண்டு மாசி 22ஆம் தேதி மார்ச் 6ஆம் தேதி உங்களுக்கு சனி பயிற்சியாக விடைபெறுகிறார். இந்த விடைபெறும்போது இன்னும் நல்லாயிருக்கும் மாசி மாதம் உங்களுக்கு. அதாவது நிறையா பேர் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டவர்கள் புதிய தொழில் தொடங்கி அது தொழிலை விரிவாக்கம் பண்ணுவது, தொழிலை ஆரம்பித்து பல லாபங்களை ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை உண்டாக்கும் உங்களுக்கு. இல்லை புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களாம் ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே தொழில் செய்து நஷ்டமானவர்கள் இனி சிறிய தொழிலை வச்சு பெருமளவுக்கு வளர்ச்சி அடையக்கூடிய முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி காசு பணம் ஏமாற்றம், இந்த சனியுடைய ஆதிக்கம் வந்துட்டாலே மெயினாக ஜாமீன் கையெழுத்து போடுறது, ஆடம்பர பொருள் இதெல்லாம் கவனமாக வச்சுக்கணும். வந்துட்டாலே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துடும். அதுக்கு தான் இடம் பொருளை போடணும். அது நல்ல இடம் பொருளை போட்டு பண சேஃப்டிக்கு சுப விரைவாக மாற்றணும். சரி, இன்னைக்கு கடகராசிக்கு பூராமே உங்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்கும் இந்த மாதம். இந்த மாசி மாதம் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள், வேலையில் பல இடையூறுகளை இடைஞ்சலி சந்திச்சுங்க நல்ல ஒரு இடமாற்றத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே உயர் அதிகாரிகளால் ரொம்ப பல இடையூறுகள் இடைஞ்சல்களை சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு பூராமே நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். வேலையில் பார்க்கும் பெண்மணிகள் பூராமே நல்ல மாற்றங்களை உண்டாக்கும் இந்த மாதம். கடகராசி நேயர்கள் பூராமே அற்புதமான மாதம். அதே மாதிரி படிக்கும் மாணவர்களுக்கு மந்த நிலை இருந்தது மாறி இப்போ சுறுசுறுப்பாக படிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். உயர்கல்வி படித்த மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாற்றங்களை உண்டாக்கும். ஒரு சிலர் வெளியூர் படிக்கக்கூடியது, வெளிநாட்டில் வேலை இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். இனிமேல் வேலை தேடுவது இளைஞர்களுக்கு பெண்களுக்கும் வேலை கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். வெகு நாட்களாக வேலை தேடி வேலை கிடைக்காமல் இருந்தவர்களுக்காகவே வேலை கிடைக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும். அஷ்டமச்சனியுடைய தாக்கம் இந்த மாதத்தோடு உங்களுக்கு குறையுதுன்னு சொல்லக்கூடாது, முடியுது. உங்களுக்கு நல்லாயிருக்கும். சிறப்பான கடகராசி புறாமே இனிமேல் சிறப்பு. அடுத்து மே மாதம் உங்களுக்கு குரு பயிற்சியாக லக்னத்தில் உட்காந்து ராசியில் உட்காந்து நல்ல பார்வையை ஏற்படுத்துவார். அதே இது உங்களுக்கு இந்த மாதம் 5 கூடிய செவ்வாய் 7லிருந்து பிள்ளைகளால் பல நன்மைகளை ஏற்படுத்தும். 11 கூடியவன் லாபாதிபதியும் அவரே வர்றார், நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். அதேமாதிரி உங்களுக்கு சுக்கிரன் 4 கூடியவன் 8ல் இருப்பது பொருளாதார உயர்வுகளை ஏற்படுத்தும். இந்த கடகராசி நேயர்கள் பூராமே இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமையும் உங்களுக்கு. கடகராசி நேயர்கள் பூராமே திங்கட்கிழமை தோறும் சந்திரனுக்கு 2 நெய் தீபம் போட்டு தாமரைப்பூ வாங்கி வெண்தாமரைப்பூ வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிடர் குமரன். நன்றி, வணக்கம்.